என்ன வர்ஷா, அமைதியா இருந்தா எப்படி? வந்த விஷயத்த சொல்லு. என்ன மீனா? கேக்குறாங்கல்ல, சொல்லு வர்ஷா. நல்ல வக்கீலா பாருங்க சார். எதுக்கு? நான் டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். தம்பி, சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. அவன் பண்ற டார்ச்சருக்கு அளவே இல்ல. ஏதாவது விபரீதமா நடக்கிறதுக்கு முன்னாடி அவனை அறுத்து விட்டுடுறதா நல்லது. ஏன் திடீர்னு இந்த முடிவு? இது திடீர்னு எடுத்த முடிவில்ல தம்பி, நல்லா யோசிச்சுதான் எடுத்திருக்கோம். இவளுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது முதியோர் இல்லத்துல போய் சேர்ந்துக்கிறேன். இவளை லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்க. அக்கா, நான் வேலை பார்த்து எப்படியாவது உங்க கடனை அடைச்சிடுறேன். இப்ப அதுவா முக்கியம்? முதல்ல உன் புருஷனை விரட்டி அடிக்கணும். அப்பதான் உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும். மீனா, சும்மா இருக்கியா? எதா இருந்தாலும் அவங்க முடிவு எடுத்துக்கிட்டோம். நீ வருஷாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத. இல்ல சார், அக்கா சொல்றதுக்காக மட்டும் இல்ல, அவர் பண்றதெல்லாம் சகிச்சுக்கவே முடியல. அதான் டைவர்ஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே இதுல எந்த மாற்றமும் இல்ல சார். ஒருவேளை நானும் மீனாவும் உங்க வாழ்க்கையில வந்தது அவருக்கு பிடிக்கலையோ, அதனால்தான் ரூடா நடந்துக்கிறாரோ? தம்பி, அவனை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. பிறந்ததுல இருந்தே அவன் இப்படித்தான் இருக்கான். கல்யாணம் பண்ணா சரியாயிடுவான்னு நான் நினைச்சதுதான் தப்பா போச்சு. இவ அவனை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா வர்ஷாவோட குணத்துக்கு எங்கேயாவது ராணி மாதிரி இருந்திருப்பா. இவளுக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா? என் பையன் கிட்ட மாட்டிக்கிட்டு இவ வாழ்க்கை நரகம் ஆயிடுச்சு. நான் பண்ண தப்புக்கு நான் தான்ப்பா பரிகாரம் பண்ணணும். 2 பேரையும் பிரிச்சு விட்டுடுறதுன்னு நானே முடிவெடுத்துட்டேன். எங்களுக்கு இங்க யாரையுமே தெரியாது. நீங்க தான் ஒரு நல்ல வக்கீல பார்த்து தரணும். ஓகே, இதுக்கு மேல உங்க இஷ்டம். எனக்கு கரெக்டா எந்த அட்வொகேட்டையும் தெரியாது. நான் வேணா ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது வெரிஃபை பண்றேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ஆளை விட்டு விலகி வந்துடணும் சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சரி, நான் பேசிட்டு சொல்றேன். வர்ஷா, இருங்க, டிஃபன் சாப்பிட்டு போலாம். அதுக்குள்ள என்ன அவசரம்? அக்கா, அந்த ஆள் வீட்டுக்கு வர நேரமாச்சுக்கா. நாங்க 2 பேர் வீட்டுல இல்லைன்னா அசிங்கமா பேசுவாரு. தம்பி, இதுக்கு நீங்க தான் ஒரு வழி காட்டணும். நாங்க போயிட்டு வரோம்மா. வரேன்க்கா. வரேன் சார். அம்மா, வர்ஷா, இவங்க என் அம்மா. வணக்கம்மா. அம்மா வணக்கம். இவங்க வர்ஷாவோட மாமியார். வணக்கம்மா. அம்மா, இவங்க யாருன்னு தெரியுமாம்மா? ஏய், சொன்னதானடி தெரியும். அம்மா, அன்னைக்கு ஒரு நாள் ரவுடி பசங்க வர்ஷாவை துரத்திட்டு வந்தாங்கம்மா. உங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் தாங்க எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு யாரு இப்படி உதவி பண்ணுவாங்க? அந்த ஆண்டவன் தான் இவங்களை எங்க கிட்ட அனுப்பி வச்சிருக்கான். நீங்க வேறம்மா, இதையே எத்தனை தடவை தான் சொல்லிட்டு இருப்பீங்க? சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா. வரேன்க்கா. வரேன் சார். வரேன். வரேம்மா. என்ன மாப்ள, 4 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்திருக்கீங்க. ஷோ, அம்மா வா, உள்ள வா, சொல்றேன் வா.
அம்மா டீ இருக்கு, சூடு பண்ணி தரேன். ஏய் பேச்ச மாத்தாத. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரையும் பார்த்தா சரியா படல. அம்மா அவசரப்பட்டு எதுவும் வாய விடாத. உண்மையிலேயே அவங்க ரொம்ப பாவமா. ஏய் அறிவு இருக்கடி உனக்கு? உனக்கோ உடம்பு சரியில்லை, உன் புருஷன் கூட சேர முடியாத நிலைமையில இருக்க. இப்ப வந்துட்டு போறாங்களே, அவங்கள பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எதுவும் தப்பு தண்டை ஆயிடக்கூடாதுடி. இல்லம்மா, எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. வர்ஷா அந்த மாதிரி பொண்ணு இல்லம்மா. ஏய் வாய மூடுடி. இந்த மாதிரி விஷயத்துல யாரையும் நம்ப முடியாது. உன் வயசு என்னோட அனுபவம். நான் சொல்றத கேளு. 2 பேரையும் நெருங்க விடாத, தப்பாயிடும்டி. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுமா. நான் சொல்றத கேளேண்டி. இனிமே அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ளே விடாத. நீயும் அவங்க வீட்டு பக்கமே போகாத. முக்கியமா மாப்பிள்ளையா அங்க தனியா அனுப்பாத. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இங்க பாருடி, தலை அரிக்குதுங்கிறதுக்காக கொள்ளிக்கட்டி எடுத்து சொரிஞ்சுக்க முடியாது. பார்த்து நடந்துக்கடி, இது உன் வாழ்க்கை. ராஜி, ராஜி. என்னண்ணே? ஏமா சுஷ்மா வந்துட்டாளா? இல்லண்ணே, இன்னும் வரல. என்னம்மா ஈவினிங் வந்துருவான்னு சொன்ன? ஃபோன் பண்ணி பாருமா. இல்ல, அவ நம்பர் ரீச்சபிளே இல்லண்ணே. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருமா. என்னம்மா லைன் போலியா? சுவிட்ச் ஆஃப்னு தானே வருது. ஏமா ஐஸ்வர்யாக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேள. பண்றேண்ணே. ஹலோ ஐஸ்வர்யா, நான் சுஷ்மா அம்மா பேசுறேன். சொல்லுங்க ஆண்டி. சரி, சுஷ்மா கிட்ட கொஞ்சம் போனை கூட. அவ என் கூட இல்லையே. இல்லையா? ஆமா ஆண்டி. உன் கூட இல்லையாம்மா? காலையில இருந்து நான் ஆசிரமத்துல தான் ஆண்டி இருக்கேன். சுஷ்மா இங்க வரவே இல்லையே. ஏன் ஆண்டி, ஏதாவது பிரச்சனையா? அது ஷாப்பிங் போனா அவ போன்ல சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ பக்கத்துல இருப்பேன்னு நினைச்சுதான் உனக்கு கால் பண்ணேன். நீ கூட போலியாமா? இல்ல ஆண்டி, நான் நேத்து கூட அவகிட்ட பேசினேன். இத பத்தி அவ எதுவுமே சொல்லலையே. சரிங்க ஆண்டி, நான் அப்புறமா கால் பண்றேன். சரிம்மா. கிணராஜி, சுஷ்மா ஐஸ்வர்யாவை பார்க்க போலியா? எங்க போயிருப்பானே தெரியலையே. ஏமா அவ எங்க போறா, எப்போ வருவான்னு எதுவுமே கேட்க மாட்டியா நீ? அப்படி இல்லைண்ணே, அவ என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டா. சாப்பிடும் போது ஆன டென்ஷன்ல அவ அப்செட் ஆயிட்டா. நானும் அவகிட்ட கேட்கல, அவளும் என்கிட்ட எதுவும் சொல்லாம போயிட்டா. ராஜி, நல்லா யோசிச்சு பாரு, அவ எங்க போயிருப்பா? ஏமா ஆ? ஒருவேளை நம்ம மயில பாக்குறதுக்காக போயிருப்பாளோ? அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்திருப்பாள்ண்ணே. எதுக்கும் அவருக்கு ஃபோன் பண்ணி கேளு ராஜி. இல்ல ஸ்னேகா, நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோன்னு வச்சுக்கோயேன், அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா? அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது ராஜி. நீ உடனே ஃபோன் பண்ணி பேசு. இல்லம்மா வேண்டாம், அவசரப்படாத. ராஜி சொல்றது கரெக்டாமா. காலையில போன பொண்ணு வீட்டுக்கு வரலன்னு மயில் வீட்டுக்கு தெரிஞ்சா தப்பா நினைச்சுக்குவாங்கம்மா. மயில் கிட்ட தானே பேச போறோம், அவங்க வீட்டுக்கு எப்படி தெரியும்? இல்ல, ஒருவேளை மயில் வீட்ல இருந்தா நான் பேசினா காரணம் கேட்க மாட்டாங்களா? ராஜி நீர், நான் பேசுறேன். சொல்லுங்கப்பா. ஹலோ மயில், எங்க இருக்கீங்க? பேசலாமா? ஸ்டேஷன்ல தான் இருக்கேன், ஃப்ரீயா தான் இருக்கேன். சொல்லுங்கப்பா. காலையில இருந்து ஸ்டேஷன்ல தான் இருக்கீங்களா, இல்ல வெளியே போயிட்டு இப்பதான் வந்தீங்களா? கமிஷனர் கூட ஒரு மீட்டிங் இருந்ததுப்பா, முடிச்சுட்டு இப்பதான் வந்தேன். ஓ, ஏன்பா கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். அப்புறம் ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
ஏன்பா ஒரு மாதிரியா பேசுறீங்க? ஆர் யூ ஆல்ரைட்? நான் நல்லா தான் இருக்கேன். ராஜி என்ன நல்லா தான் பாத்துக்கிறா. என் பொண்ணு ஸ்னேகா கூட என் கூட தான் இருக்கா. ஓ, ஸ்னேகா வந்திருக்காங்களா? அப்ப வீட்ல விசேஷம் தான். சுஷ்மா என்ன பண்றாங்க? என்னண்ணே? வந்து இது பா, சுஷ்மா என்ன பண்றாங்கன்னு கேட்டேன். இது சுஷ்மா ஷாப்பிங் போயிருக்கா. உங்ககிட்ட சொல்லல? என்கிட்ட எதுவும் சொல்லலையாப்பா. சுஷ்மா கிட்ட பேசி 2 நாள் ஆச்சு. சரிப்பா, உடம்பு பார்த்துக்கோ. நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். ஏதோ சொல்ல வந்தீங்க. பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. ஒன்னும் இல்லப்பா, சும்மா தான் கேஷுவலா ஃபோன் பண்ணேன். நான் அப்புறம் பேசுறேன். சரிங்கப்பா. என்னண்ணே? சுஷ்மா மயில் கிட்ட பேசி 2 நாள் ஆச்சாமா. அண்ணே, எனக்கு பயமா இருக்குண்ணே. ராஜி, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? சுஷ்மா ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. கண்டிப்பா அவ வந்துருவா. இல்லடி, பெத்த பெருமாள் அவன் பையனுக்கு கட்டி கொடுக்கணும்னு டார்ச்சர் பண்ணி மிரட்டி இருக்காண்டி. நான் இதை யோசிக்கவே இல்லையேம்மா. அந்த பெருமாள் வேற நம்ம வீட்டுக்கே வந்து சவால் விட்டு போயிருக்கான். என்னப்பா இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? நீங்க இப்பவே மயில் வாகனனுக்கு ஃபோன் பண்ணி பெருமாள் பத்தின விஷயத்த சொல்லுங்க. ஏண்டி நீ வேற டென்ஷன் படுத்துற? மயில் கிட்ட எப்படி சுஷ்மா காணோம்னு சொல்றது? அவர் ஏதாவது நினைச்சுக்கிட்டா தப்பா இப்ப ஆயிடாதா? அத பத்திலாம் யோசிச்ச வேலைக்காகாது ராஜி. உடனே அவருக்கு இன்ஃபார்ம் பண்றதுதான் கரெக்ட். ஆமா ராஜி, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. மயில்கிட்ட சொல்லிடலாமா? சே, காலையில நான் பண்ண கூத்துனால எவ்வளவு பிரச்சனை. அண்ணே, இது பாரு, நீ டென்ஷன் ஆகாத. சுஷ்மா கொண்டு ஆயிருக்காது, எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பா. கண்டிப்பா இருட்டத்துக்குள்ள வந்துருவா பாரு. ராஜி, அவ வர்றப்ப வரட்டும். நம்ம எதுக்கும் சேஃப்டிக்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வைப்போம். இல்ல, கட்டிக்க போற பொண்ணு காணாம போயிட்டான்னு தெரிஞ்சா டிபார்ட்மெண்ட்ல மயிலுக்கு தானடி அசிங்கம். அவசரப்பட வேண்டாம். மா, அப்போ நம்ம பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிய வேண்டாமா நமக்கு? நீ சொல்றதெல்லாம் புரியுதுன்னு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போமே. சரி, இன்னும் 1 மணி நேரம் பார்ப்போம். அதுக்குள்ள சுஷ்மா வந்துடணும். இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். சரியாம்மா? சரிண்ணே. எங்க போயிருப்பா? கொலை பண்ண குற்ற உணர்ச்சியில தப்பான முடிவு எடுத்துட்டாளா? எங்க போயிருப்பா? கொலை பண்ண குற்ற உணர்ச்சியில தப்பான முடிவு எடுத்துட்டாளா? என்ன யோசிச்சுட்டு இருக்க ராஜி? ஆ ஆ, அது சுஷ்மாவுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவ வீடு எனக்கு தெரியும். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். யாருமா அந்த ஃப்ரெண்டு? எனக்கு தெரியாம? அது இல்லைண்ணே, உனக்கு தெரியாது. 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும் அவளை. அப்போ அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேளு. இல்ல ஸ்னேகா, நான் அவகிட்ட நம்பர் வாங்க மறந்துட்டேன். எனக்கு அட்ரஸ் தெரியும். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிவா, நம்ம போலாம். இல்ல இல்ல, நீ அப்பா கூடவே இரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு வரேன்னு. பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணுமா? சரிண்ணே. அதுக்குள்ள சுஷ்மா ஃபோன் பண்ணா எனக்கு ஃபோன் பண்ணுடி. பார்த்துட்டு வரேன்னு. மா, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவா. போமா, போய் நீ ரெஸ்ட் எடு. போமா. ஏண்டி அழாதடி. என்னால முடியலங்க. இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க.
என்ன பண்றது, எல்லாம் விதி. ஆரம்பத்திலேயே அவ கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் தாங்க சொன்னா. நாங்க தாங்க அவளை இதுக்கு சம்மதிக்க வச்சோம். கல்யாணம் நெருங்கி வர நேரத்துல இப்படி பண்ணிட்டாளங்க. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தைரியங்கிறதே கிடையாது. என் தங்கச்சி பொண்ணு எப்பவும் தைரியமா தாங்க இருப்பா. இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தைரியமா இருக்கிற பொண்ணு செய்யற காரியமா இது? ஓடுற ட்ரெயின்ல விழுந்திருக்கா, அவ உடம்பெல்லாம் செதறி போயிருக்கு. கை கால் தலையெல்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்திருக்காங்க. அவளுக்கு இப்படி ஒரு சாவாங்க வரணும். அவளை எப்படிலாம் வளர்த்தோம். சரி சரி, சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு. அப்பா, நீங்க ஏற்கனவே வீக்கா இருக்கீங்க. இப்படியே நடந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் டயர்ட் ஆயிடுவீங்க. நீங்க முதல்ல போய் உட்காருங்க. இல்லம்மா, என்னால அப்படிலாம் உட்கார முடியலம்மா, டென்ஷனா இருக்கு. சுஷ்மா கூட்டுறன்னு போன ராஜியையும் காணோம். போன் பண்ணா எடுக்கவும் மாட்டேங்கிறா. அப்பா, நீங்க டென்ஷனா இருந்த பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏமா, எனக்கு என்னமோ அந்த பெருமாள் சுஷ்மாவை ஏதாவது பண்ணிருப்பானோன்னு தோணுதுமா. அப்பா, நம்ம இவ்ளோ அஜாகிரதையா இருக்க கூடாதுப்பா. நம்ம அப்பவே மயிலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கணும். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீங்க முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. வேண்டாமா, இந்த விஷயம் அயல்வான வீட்டுக்கு தெரிஞ்சா தேவையில்லாம பயப்படுவாங்கம்மா. அதுவும் இல்லாம சுஷ்மா கல்யாண பொண்ணு, அவ விஷயத்துல நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுமா. என்னப்பா பேசுறீங்க? இப்ப நமக்கு சுஷ்மாவோட உயிர் முக்கியமா இல்ல மயில்வாணன் வீட்ல நம்மளோட பேர் முக்கியமா? நான் முதல்ல மயிலுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண தான் போறேன். அப்பா, இன்ஃபார்ம் பண்ணிடலாம்ப்பா. வேண்டாமா, எதுக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ராஜி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவெடுப்போம். ஒருவேளை சுஷ்மாவை ராஜி கூட்டிட்டு வந்துட்டா? அப்பா, சுஷ்மா ராஜியோட இருந்திருந்தா ராஜி நேரம் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா. ஒண்ணு, ராஜி இன்னும் சுஷ்மாவை தேடிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா சுஷ்மா மாதிரியே ராஜி ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டு இருந்திருக்கணும். எனக்கு என்னவோ பெருமாள் மேலதான்ப்பா சந்தேகமா இருக்கு. நான் எதுக்கும் மயிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேனே. சரிம்மா, மயிலுக்கு ஃபோன் பண்ணு. ராஜி, சுஷ்மா எங்க? ராஜி, சுஷ்மாக்கு என்ன ஆச்சு சொல்லுமா. சொல்லி தொலை ராஜி, அப்பா தான் டென்ஷன் ஆறாருல்ல. சுஷ்மா எங்கம்மா? தெரியலன்னு அவ வழக்கமா போற எல்லா இடத்துலயும் நான் போய் தேடி பார்த்துட்டேன். அவ அங்கெல்லாம் போகவே இல்ல, யார்கிட்டயும் பேசல. அவ போன் இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்னே வருதுன்னு. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்றது தப்புன்னு தோணுதுப்பா. உடனே நம்ம மயிலுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். எனக்கு முத்துலட்சுமி மேலயும் சந்தேகமா தான் இருக்கு. முத்துலட்சுமியும் பெருமாளும் யாரா வேணா இருந்துட்டு போட்டோமா. அவங்க கிட்ட இருந்து நம்ம சுஷ்மாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமா. சரி, நீ மயிலுக்கு ஃபோன் பண்ணுமா. அவர் வராரான்னு கேளு, இல்லனா நம்மளா ஸ்டேஷனுக்கு போவோம். ஃபோன் கொடு. இல்ல வேணாம், அவசரப்பட்டு போலீஸ்க்கு எல்லாம் போக வேணாம், வெயிட் பண்ணி பாப்போமே. ராஜி, உன் மனசுல என்னமா நினைச்சிட்டு இருக்க? காலையில இருந்து நான் சொல்லிட்டே இருக்கேன், எதுக்காக இவ்வளவு பிடிவாத பிடிக்கிற நீ? மருமகளை காணுமே துடிச்சுட்டு இருக்கோம். வயசு பொண்ணுமா அவ, அவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுனா அவங்க அப்பனுக்கு யார் பதில் சொல்றது? இத பாரு ராஜி, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. போய் அங்க உட்காரு. என் மருமகளை எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியும். அப்ப நீங்க ஏன்பா டென்ஷன் ஆறீங்க? என்னம்மா பின்ன, சுஷ்மாவை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. பெருமாளும் சரி முத்துலட்சுமியும் சரி எந்த பழிபாவத்துக்கு அஞ்சாதவங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க.
அவங்க 2 பேர்ல நம்ம பொண்ணு மாட்டியிருந்தா ஐயோ எனக்கு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குமா. என்ன ஆகுமா அவன் அப்ப நிலைமை? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காதுப்பா. இல்லம்மா, காலையில போனவன் இப்ப மணி என்னாச்சு? இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வரலன்னா நம்ம என்ன நினைக்கிறது? மா வேண்டாம்மா, வேண்டாம். இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீ போனை போடு, மயிலுக்கு சொல்லு. குடு. சுஷ்மா, எங்கடி போன? சொல்லுடி, எங்கடி போய் தொலைஞ்ச? உன்னதானடி கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுடி, உன்னதானடி கேக்குறேன். ராஜி, ராஜி, இங்க எல்லாரும் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்க போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டியாடி?